ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என் பையனுக்காக நான் மொட்டை போட போகிறேன். அதுதாங்க அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். முதல்ல நான் மொட்டை ஏன் போடுறேன், எதுக்காக போடுறேன்னு நான் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. பெரிய பையன் பேர் தருண் ஸ்ரீவாசன். அவனுக்கு 7 வயசு ஆகுதுங்க. அவன் 2வது படிக்கிறான். கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியம் தான் படிச்சிட்ருக்கான். 2வது பையன் பேர் சுந்தரச்செல்வன். அவனுக்கு 2 வயசு ஆகுது. இப்போ நான் என்ன காரணத்துக்காக நான் மொட்டை போடுறேன்னு சொல்கிறேன். பெரிய பையனுக்கு கரெக்டாக ஒரு 5 வயசு இருக்கும். சின்ன பையன் பிறந்து 1 மாதம், கரெக்டாக 1 மாதம் கை குழந்த. அப்போ பெரிய பையன் விளாண்டுட்டு இருக்கும்போது சும்மா தவறி கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்ததில் இடது கையில் நம்ம மடக்குறோம்ல, அந்த ஜாயிண்டில் உள்ள எலும்பு உடஞ்சிருச்சு. உள்ளக்க கை மட்டும் ஜவ்வு பிரியலை. அந்த எலும்பு தனியாக உடஞ்சி 2 எலும்புக்கு நடுவில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. கையை அசைக்கவே முடியாது. அது ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணுன்ற மாதிரி சொல்லவும் எனக்கு ரொம்ப அழுகை வந்துருச்சு. ஏன்னா எங்கள் அம்மாவும் இல்லை. எங்கள் அம்மா 2வது பையனை மாசமாக இருக்கும்போது கரெக்டாக 50 நாள் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அந்த கவலையிலேருந்து மீள்றதுக்குள்ளேயே எங்கள் மாமியாரும் இறந்துட்டாங்க. 2வது பையனை நான் மாசமாக இருக்கும்போதே எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க, எங்கள் மாமியாரும் இறந்துட்டாங்க. அதனால் நாங்கள் ரொம்ப அந்த சோகத்தில் இருக்கும்போது கரெக்டாக என் மாமியார் இறந்து 16ஆம் நாள் என் சின்ன பையன் பிறந்துட்டான். அவன் பிறந்து அவனுக்கு குளிக்க கூட எனக்கு ஒத்த தெரியாது. அவனை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். 16ஆம் நாள் இருக்கும்போதே எங்கள் தருண் விளாண்டுட்டு இருக்கும்போது கீழே விழுந்து இந்த மாதிரி கை இப்படி ஆகி போயிருச்சு. அப்போ நான் இங்கே கும்பகோணத்தில் பாடைக்கட்டி மாரியம்மன்னு வலைங்கமானில் இருக்குது. அந்த மாரியம்மன் கோயிலை நான் மனசில் நினச்சிக்கிட்டேன். மாரியம்மாவை என் பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணாமலே அந்த எலும்பு சேர்ந்துருச்சுன்னா நான் மொட்டை போடுறேம்மா அப்படின்னு மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டேன். எல்லாருக்கிட்டையும் சொல்லவும் செஞ்சேன். என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, நான் 2வது குழந்த. அப்போ தான் குழந்த பிறந்து 1 மாதம்தான் ஆகுது. இவனுக்கு 5 வயசு குழந்த. அவனுக்கு போய் கையில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லவும் என்னை அறியாமலே வேண்டிக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். வேண்டி இப்போ 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷத்தில் நான் மொட்டை போடலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக பூமுடி கொடுத்துக்குருவோம், அடுத்து மொட்டை எடுத்துக்கலான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பூமுடி எடுத்துகிட்டு வந்துமே எனக்கு என் பையனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி, இது சரியாக வராது, நம்ம மொட்டை போட்டுருவோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். மொட்டை போடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே என்னாச்சு, எங்கள் மாமனார் இறந்துட்டாங்க. எங்கள் மாமனார் இறந்து இப்போ கரெக்டாக ஒரு 8 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 4 மாதம்தான் இருக்குது. 4 மாதம் கூட இல்லை, இன்னும் ஒரு 3 மாதம்தான் இருக்குது. ஜூலை 5ஆம் தேதியோட உங்களுக்கு நினைவு நாள் வருது. 1 வருஷம் திரும்பிடும். நான் இந்த வருஷம் திரும்பினதுமே வலைங்கமானில் போய் மொட்டை எடுத்துருவேன். இப்போ மொட்டை எடுத்தாச்சுன்னா எடுக்கலை. என் பையனுக்கு முதல் மொட்டை திருப்பரங்குன்றத்தில் எடுத்தோம். எங்களுக்கு குலதெய்வம் மதுரை தாண்டி தான் இருக்குது. மதுரைக்கு அந்த பக்கம் காரியாபட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அதுலேருந்து கிராமத்துக்குள்ளே போகணும். ஒரு 10 கிலோமீட்டர் போனால் தான் எங்கள் குலதெய்வம் வரும். அவங்க அந்த காலத்துலேருந்தே திருப்பரங்குன்றத்தில் தான் முதல் மொட்டை எடுத்திருக்காங்க. அதனால் இப்போ நம்ம பார்க்குற ஃபோட்டோஸ் எல்லாமே திருப்பரங்குன்றத்தில் நான் எடுத்த முதல் மொட்டை என் பையனுக்கு. 2வது வலைங்கமானில் தான் மொட்டை எடுத்தோம். எடுத்துட்டேன். அவனுக்காக நான் வேண்டி, அவன் கை உடைஞ்சதுக்காக அவனுக்கு மொட்டையும் எனக்கு பூமுடியும் கொடுத்தோம். பாருங்கள், இதுதான் அவனுக்கு 2வது மொட்டை வலைங்கமானில். பாருங்கள், இதுதான் அந்த கோயில், பாடைக்கட்டி மாரியம்மன் கோயில். இங்கே தான் நான் மொட்டை போட போகிறேன். இன்னும் ஒரு 3 மாதத்தில் கண்டிப்பாக அந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன சொல்ல வந்தேன்னா, கேன்சர் இன்ஸ்டிடியூட்லேருந்து முடி கேட்குறாங்க. நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்னா, கோயிலுக்கு மொட்டை எடுக்க போகிறேன். அதனால் நான் அப்போ கொடுக்குறேன்னு நான் சொல்லிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.